எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பாட்டில் ஆர்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ச்சிட் எல்லோ இல்லை பாட்டிலில் எடுத்துக்கலாம், ஃபெவிக்ரில்ல இந்த ப்ரௌன், இந்த ரெண்டும் கலந்து இதுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டு கோட்டு 3 கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே நம்ம வந்து எப்படி ஸ்டிக்கு ஒட்டுறதுன்னு, அதாவது குச்சிங்க, இந்த தென்னங்குச்சி இல்லை வேறு எதுனா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது பழைய இதெல்லாம் எடுத்து இதில் நம்ம ஸ்டிக் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் எப்படி நம்ம ஸ்டிக் ஓட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கு, இந்த ஃப்ளவரு, இந்த பொக்கேலெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து மெஷர்மெண்ட் இப்போ நம்ம இது எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு நம்ம இப்படி ஒட்டலாம். இப்போ இதை வந்து இப்போ பெயிண்ட் இருக்குது, அதனால் நம்ம வந்து ஃபெவிக்ரில் போட்டுட்டு அதை வந்து லேடர் மாதிரி ஒட்டுறோம். இப்படி ஒட்டிட்டு இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா இது வேணும். இது உள்ளே வந்து நம்ம வந்து சின்னதாக லேடர் மாதிரி நான் ஒன்று காமிச்சிட்டு அப்புறமா செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம எத்தனை பண்ண முடியுமோ 2 இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை பெயிண்ட் பண்ணலாம். இது 4 பக்கம் ஒட்டிட்டு காட்டுறேன், லேடர் மாதிரி இருக்கும். இப்போ அது வந்து நம்ம 4 பக்கமும் இந்த மாதிரி ஏணி மாதிரி படிக்கட்டு மாதிரி பண்ணியிருக்கோம். இது நடுவில் நம்ம கிளாஸ் போடலாம். அப்புறம் சைடில் வந்து ஏதாவது மிரர் ஒர்க்கு இல்லை வார்லி வார்லி டிசைன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லேடருக்கு நம்ம ஃபெவிகால் போட்டிருக்கோம், கொஞ்சம் காயணும். அது மேலே வந்து நம்ம லைட்டாக இந்த ப்ரௌன் கலரில் பெயிண்ட் போட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஷைனாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தின்னு இதுதான் எடுக்கணும். தின்னில் எடுத்து தின் ஷீட்டில் இப்படி லைட்டாக ஒரு கோட் கொடுத்துட்டா அதுக்கு வந்து ஷைனாக இருக்கும். வெறும் அந்த ஸ்டிக்கை கொண்டு போகணும். நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 லேடர் வந்து 6 ஸ்டிக்கு வருது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெட்டிக்கணும். நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம 4 பக்கமும் இப்போ பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சென்டரில் வார்லிக்காக நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டலாம். இங்கே ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் பண்ணிவிட்டு நம்ம கையில் ஃபெவிகால் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டிக்கில் ஒட்டிட்டோம்னா
மாதிரி 4 பக்கமும் எல்லா பக்கமும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தலையும் நல்லா காஞ்ச பிறகு அது ஹெட்டும் லெக்கும் பண்ணலாம். முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம அந்த ஹெட்டு போடலாம். கொஞ்சம் பிளாக் பெயிண்ட் எடுத்து இப்போ நம்ம கை வரும்போது இப்படி இந்த லேடரை வந்து டச் பண்ணுற மாதிரி இதே மாதிரி நம்ம 4 பக்கம் போட்டுட்டு எட்டு போடணும். ஹேண்டு போடும்போது இந்த லேடரில் டச் பண்ணுற மாதிரி இது ஃபீமேலாக இருந்தால் சின்னதாக கொண்ட மாதிரி போடும். இந்த மாதிரி 4 பக்கமும் இப்போ நம்ம கிளாஸை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டலாம். நிறைய டிசைன் வருது. அமேசானில் லிங்க் அனுப்புகிறேன். அதில் வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இல்லைன்னா சர்க்கிள் ட்ரையாங்கிள்னு வாங்கினாலும் அதே ஒன்றே வந்து சேமாக ஓட்டலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஃபைனலுக்கு வந்து அந்த மேலே வந்து கம்ப்ளீட்டட் பாருங்கள். இந்த கிளாஸ் எல்லாம் ஒட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டோன் கிடைக்கும். எனி கலரில் போடலாம். நான் ஒயிட்டில் போட்டிருக்கேன். இந்த ரெயின்போ கலர், அப்புறம் சிங்கிளில் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம பாட்டிலில் தண்ணி படாமல் வேணும்னா ஏதாவது போட்டு வைக்கலாம். இல்லைன்னா இது உள்ள நம்ம வந்து ஏதாவது ஃப்ளவர் வாசம். இப்போ இது மாதிரி பண்ணியிருக்கேன். மண்டலாவில் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மாதிரியும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் பாட்டிலில் கிளாஸ் வச்சு பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய மிரர் வச்சுட்டு நம்ம வந்து சும்மா டிசைன் பண்ணிக்கலாம். பெயிண்டில் இந்த 3D அவுட்லைனரும் யூஸ் பண்ணலாம். இது நம்ம வந்து நைட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணுமோ அது இதே டிசைனோ இல்லை வேறு எதுனாவும் நீங்கள் பார்த்து பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துக்க. அப்போ தான் நான் வந்து அடுத்த வாட்டி என்ன போடுறேன்றது உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கும். அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.